ஸ்ரீ மூகாம்பிகை மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய கருத்தரங்கம் பிப்ரவரி 7, 2025 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மூகாம்பிகை மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் கணிதவியல் துறையில் தேசிய அளவிலான கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு முதலாவதாக கணிதவியல் துறை தலைவர் பேராசிரியர் ஜி. சிவலிங்கம் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளாளர் திரு கே. கோவிந்தராஜ் அவர்கள் கணிதம் இன்றைய சூழ்நிலையில் அனைத்து போட்டித் தேர்வுகள் மற்றும் அன்றாட வாழ்வியலில் பயன்படக்கூடிய சிறப்புகளை எடுத்து கூறி தலைமை உரையாற்றினார். கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சே. உதயகுமார் அவர்கள் கணிதம் என்பது கற்றலில் சிறந்த பாடமாக கருதக்கூடிய ஒன்றாகும். எனவே மாணவிகள் சிறந்த முறையில் கற்று வாழ்வில் பல சாதனைகளை பெற வேண்டும் என வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் தா. ரகுநாதன் அவர்கள் கல்லூரியில் கணிதம் ஒரு சிறந்த பாடமாக கருதி மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முந்தைய காலத்தில் கணிதம் பயின்றாலே ஒரு சிறந்த வல்லுநர் ஆகலாம். அதுபோல் தற்போது உள்ள மாணவிகள் முனைப்பாக கற்று பல வல்லுநர்களை உருவாக்கும் துறையாக விளங்கும் என்று வாழ்த்துரை வழங்கினார். இக்கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் உள்ள NTI கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் சிவராமகிருஷ்ணன், சேலம் சோனா கலை அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் இளையராஜா, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேவுக அண்ணாமலை கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் நாகராஜ் ஆகியோர் கருத்தரங்கின் உன்னதமான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கணிதவியலோடு இன்றைய வாழ்வில் மனிதன் பயன்படுத்தக்கூடிய எல்லா கடினமான சூழ்நிலைகளிலும் கணிதவியலை பயன்படுத்துகிறோம் என்பதை சிறப்பாக எடுத்து கூறியும் மாணவிகளை உற்சாகப்படுத்தும் விதத்திலும், மேலும் ரயில் நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் ஆபத்தை குறைக்கும் அலாரம் எவ்வாறு பயன்படுகிறது, அதில் கணிதம் எவ்வாறு உபயோகிக்கப்படுகிறது என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கி மாணவிகளை ஊக்கப்படுத்தினார்கள். கருத்தரங்கத்தில் இறுதியாக பேராசிரியர் ரேணுகா அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். இக்கருத்தரங்கில் கல்லூரியின் துணை முதல்வர், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கணிதத்துறை பேராசிரியர்கள், கணிதத்துறை இளநிலை மற்றும் முதுநிலை மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த கான்ஃபரன்ஸ் செமினாரை அரேஞ்ச் பண்ணது டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்னா மேக்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு 4 டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. 4 டிபார்ட்மெண்ட்ல 3 டிபார்ட்மெண்ட் வந்து ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிட்டாங்க. சிவலிங்கம் HOD சார் லாஸ்ட்ல வந்து பர்மிஷன் கேட்கிறாரு. நான் சொன்னேன் சார் டைம் ஷார்ட்டா இருக்க முடியுமா அப்படின்றதுக்கு, சார் எங்களால் முடியினாரு. அதுக்காக சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி பக்கா படிக்குது யார் அப்படின்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். அது பெரிய ஏன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும்போது அவரோட பர்மிஷன் கேட்கும்போது எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் உடனடியாக வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதனால தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமை நம்மளால் பண்ண முடிஞ்சது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இந்த நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு ஆள் இல்லை 2 சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் தான் வந்து நமக்கு வருவாங்க. பட்டு நம்ம கல்லூரியிலேயே முதல் முறையாக 3 சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்துறது நமது கணிதத்துறை தான். ஸோ உங்களுக்கு NITலாம் போய் ஜாயின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது சார். எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இந்த குழந்தைங்க வந்து நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்காங்க, பட் ஃபர்தராக வந்து எதுவுமே அவங்க NITயில் அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அந்த எக்ஸாம் எழுதுறது கூட ரெடியாக இல்லாமல் இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எங்கள் குழந்தைங்களும் வந்து NITயில் படிக்கிற மாதிரி கொஞ்சம் அவங்களை அட்வைஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம நாகராஜ் சார் சோனா காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு. அவரும் அங்கே சாதாரணமாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய ஜாம்பா அவங்களை கூட்டு வந்ததுக்கு உங்களுடைய துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஜஸ்ட் ஒரு 3 days or 4 days தான் இருக்கும். உங்கள் சிவலிங்க சார் வந்து கேட்டார், ஓகேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம்
நல்ல சீஃப் கெஸ்ட்லாம் வந்து அருமையாக செலக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துறையில் வந்து மிகப்பெரிய ஜான்பாவங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய அனுபவம், அவங்க சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கும் மாதிரி தான் இருக்கும். அதே போல் உங்கள் துறை தலைவருக்கும் துறையை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இளையராஜனா யார்? மியூசிக்கில் எவ்வளோ பெரிய ஆள். அதே போல் காமர்ஸ் இதில் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சார் பெரிய ஆள். அவரை விட்டுற மன்னிக்கணும் சார். நாங்கள் காலையில் சார் நாங்கள் 3 பேரும் பேசும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். பெரியார் பல்கலைக்கழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள் இருக்குது. அந்த துறையில் எந்த விதமான அலிகேஷனும் இல்லாமல் நல்ல பேரோடு எங்கிட்டு இருக்கிற ஒரே துறை எதுன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான், பெரியார் பல்கலைக்கழகத்தில். அதே போல தான் நமது கல்லூரியிலேயே எங்கள் 2 பேருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காத ஒரே துறை, அதே போல் யூனிட்டியாக இருக்கிற துறை எதுன்னா மேத்ஸ் தான். துறை சார்ந்த ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, இந்த துறையில் உள்ள பயின்று வரும் என்னுடைய குழந்தைகள் எல்லாமே எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.